அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விண்ட்ஷீல்டை வண்டியில் எப்படி பொருத்தலாம். எப்படி பொருத்தலாம்னாக்கா, நம்ம வேண்டிய விண்ட்ஷீல்டை வந்து கடைக்கு போய் வாங்கிக்கிறோம். எதுக்கு விண்ட்ஷீல்டை நம்ம போடுறோம்? காற்று மூஞ்சில் அடிக்கக்கூடாது. இதுதான். நம்ம லாங் ட்ரைவெல்லாம் போகக்குள்ள மூஞ்சில் காற்று அடிக்கும், இல்லை தூசி, இல்லை வண்டியில் போகல கண்ணில் கண்ணாடி போடலன்னா வண்டுலாம் அடிக்கும் கண்ணில். அதெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் இந்த விண்ட்ஷீல்டு போடுறதுனால. இப்போ இந்த விண்ட்ஷீல்டை எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து வண்டியில் எப்படி பொறுத்துறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது அரிக்காப்பட்டை. இது போய் நம்ம இரும்பு கடையில் போய் எடுத்துக்க வேண்டியது தான். அரிக்காப்பட்டை எடுத்துக்கிட்டு இந்த கண்ணாடியில் இது பாருங்கள், இந்த நெட்டுங்க கீழே வந்து இந்த பட்டையை உட்கார வைக்கணும். இந்த மாதிரி பட்டையை உட்கார வச்சு இந்த டீ ஷேப்பில் வரும். இந்த டீ ஷேப்பில் வச்சுக்கணும். இதையும் கண்ணாடியில் பொறுத்து பண்ணோம். இந்த விண்ட்ஷீல்டில் எத்தனை ஓட்டை இருக்குதோ அது தகுந்த மாதிரி இது 2 ஓட்டை தான் இருக்குது. அதனால் 2 ஓட்டை போட்டுட்டு நெட்டை போட்டுறோம். 10mm சைஸ் போட்டு முடிக்க போடுறோம். இது 2 ஹோல்ஸ் இருக்கிறதுனால 10mm சைஸு 2 முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இது வந்து ரவுண்டு ஷேப் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அது பொருந்துற மாதிரி வச்சுக்கிறோம். மெயினாக இந்த கிளாம்ப்லேயே உட்காரோம். இந்த ஹேண்டில் இந்த கண்ணாடியில் போட்டு முடுக்கணும் தெரியுமா, இதுலேயே உட்காந்து வண்டி ஓடக்குள்ள இது மட்டும் தனியாக ஆடும். இப்படி ஆடும். அது ஆடாமல் இருக்கிறது தான் நம்ம இந்த இண்டிகேட்டரில் வந்து இதுக்கு சப்போர்ட்டு அந்த அரிக்காப்பட்டை இல்லையா, நம்ம வந்து போட்டுக்கிறோம். இந்த அரிக்காப்பட்டையை நம்ம வளைச்சிக்கிட்டு நம்ம இங்கே பொருந்துற மாதிரி வளைச்சி போட்டுக்கணும். இந்த இண்டிகேட்டரில் உள்ள ஃபிட்டிங் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இது வந்து எப்படி போடணும், சாய்வலாக போடணும். இந்த மாதிரி சாய்வலாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் காற்று இப்படி போகும், மூஞ்சில் அடிக்காமல். இது நேராக போட்டிங்கன்னா அப்படியே பிடிங்கிற மூஞ்சில் அடிக்கும். புரிஞ்சுங்க, நேராக போடக்கூடாது, சாய்வலாக தான் போடணும், சைடாக தான் போடணும். இந்த வண்டியில் பார்ப்போம். இது வி மாரி இருக்கு பாருங்க, வி மாரி இருக்குது. இது ஒரு மாடலு. அவங்கவுங்க பிடிச்ச மாடல் அவங்க வாங்கின்னு எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்றதை மட்டும்தான் பார்க்கணும். மெயினாக நம்ம கண்ணாடி போடுறோம் தெரியுங்களா, இந்த பாருங்க, இதுதான் ஒரு கிளாம்ப்பு அரிக்காப்பட்டையில் போட்டு விட்றோம். இது வீக்கு மாரி கொண்டு வந்துடுறோம். ஏன்னா மாடலுக்கு தகுந்த மாதிரி தானே கிளாம்ப் உட்காரணும், அது மாதிரி வி மாரி கொண்டு வரணும். இதுலேயும் வி மாரி கொண்டு வந்துட்டேன். இது மட்டும் நிற்கும். பட் எதனால தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிளாம்ப்பு இந்த இண்டிகேட்டரில் கொடுக்கணும். அப்போ தான் சப்போர்ட்டிங்கில் ஆடாமல் நிற்கும், வலுவாக நிற்கும். இது வந்து அந்த விண்ட்ஷீல்டில் வந்து எத்தனை ஓட்டக்குதோ அது தகுந்த மாதிரி நெட்டு வாங்கிக்கிங்க. இந்த நெட்டு வந்து 15 ரூபா. கீழே இன்னொரு மெயினாக வந்து இது நெட்டு போடுறது பிரச்சனை இல்லை, இது உடையாமல் இருக்கணும்ல, அதுதான் இங்கே கீழே ரப்பர். இந்த ரப்பர் எங்கே கிடைக்குனாக்கா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கடையில் போய் கேட்டாலும் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம மெயினாக கார் ஒர்க் ஷாப்புக்கு போனால் இந்த சிலிண்டர் வாஷர்லாம், பிரேக் சிலிண்டர்லாம் கைட்டு போடுவாங்க வாஷர். அதை போட்டிங்கனாக்கா ஸ்மூத்தாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப நல்லாவும் இருக்கும், கடுமையாக இருக்கும், நல்லா நீடித்து உழைக்கும். அது இந்த சிலிண்டர் வாஷர்லாம், பிரேக் வாஷர்லாம். இது ஆட்டோவுக்கு வரும். அந்த ஆட்டோவை கூட வாஷர் போடலாம். இது போட்டுக்கிறது வந்து ஆட்டோ வாஷரு. இதை பாருங்க, 3 வாஷர் போட்டோம்னா அதை தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆடவே ஆடாது. இந்த பாருங்கள் எப்படி ஃபிட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வி மாதிரி போட்டுக்கணும். இந்த விண்ட்ஷீல்டு இப்படி போடணும். இப்படி நம்ம சாயில் தான் நேராக போடக்கூடாது. இப்படி இருந்தால் தான் அதை பாருங்கள், இப்படி இருந்தால் தான் நேராக காற்று இப்படி போவோம். தெரிஞ்சுங்களா, இப்படி போவோம் காற்று, மூஞ்சில் அடிக்காது. பூச்சி கீச்சிட்டு வந்தாங்கன்னா ஓரளவு தப்பிச்சிக்கலாம். கண்ணாடி போடாமல் நம்ம வண்டி ஓட்டுறோம்னாக்கா ஓரளவு தப்பிச்சிக்கலாம். நம்ம இப்படி போய்டும் காற்று. இப்படியும் ஃபிட் பண்ணலாம். விண்ட்ஷீல்டரை பற்றி எப்படி போடுறது நம்ம வந்து பார்த்தோம். நன்றி, வணக்கம்.